இன்னைக்கு கோல்ட் ரேட் மேலே ஏறிக்கிட்டே போகுது, குறையிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மின்னு சொல்லலாம். சில்வர் ரேட் $33 $50 போகும் அப்படின்னு நினைச்சோம்னா, எந்த காரணத்தினால கோல்ட் ரேட் மேலே போச்சோ அந்த காரணத்தை தவிர மற்ற காரணங்களுக்காக சில்வர் ரேட் மேலே போறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு. கோல்ட் சில்வர் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்கு. 1980 பார்த்தீங்கன்னா 70 ounce ஈக்குவல் 1 ounce. ஆனால் இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா 100 ounce கொடுத்தா தான் 1 ounce ஈக்குவலாக இருக்கு. இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்ட் ரேட் ஒன்று கீழே இறங்கணும், இல்லை சில்வர் ரேட் மேலே போகணும். கோல்ட் ரேட் ரொம்ப குறையறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு சொல்லலாம். ஆனால் சில்வர் ரேட் இங்க இருந்து மேலே போறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்கு. இண்டஸ்ட்ரியல் யூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டோடைய யூசேஜ் வெறும் 10% தான். ஆனால் அதே இது சில்வரோடைய யூசேஜ் 90% இண்டஸ்ட்ரியல் ரெக்யர்மெண்ட் இருக்கு. கோல்ட் அண்ட் சில்வர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது யோர் சாய்ஸ். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை விட அதுக்கு ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணக்கூடிய டெட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ திங்க் பிஃபோர் யூ இன்வெஸ்ட் யுவர் ஃபியூச்சர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தமா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா, இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க.